6 அடிக்கு 2 அடி போட்டிருந்தோம். ஆமா, இப்போ உனக்கு நீ ஒன்று நட்டிருக்கில்ல அதை இது மாதிரி 8 வந்திருந்தது. ஆமா, யாரும் மருந்து கொடுத்துட்டு மெடிக்கல்காரன் பின்னால் வர மாட்டான். இந்த மருந்து கம்பெனி கொடுத்துட்டு வயலை போய் பார்க்க வர மாட்டான். அவன் கம்பெனிக்காரன் தான் எடுத்து கொடுக்கான். அவன் என்ன ப்ரொமோட் பண்ண வரண்டான். நீங்கள் மருந்தையும் தயாரிச்சு அப்போ மருந்து மேலே நம்பிக்கை, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மேலே நம்பிக்கை. நம்ம மருந்து நல்லா தான் இருக்கும். அது ஃபெயில் ஆச்சுன்னு எங்கே யூஸ் பண்ணல தவறு இருக்கலாம். நான் கெமிக்கலை வரப்பிரசமாக நினைப்பேன். ஏன்னா அப்படி கெமிக்கல் இன்ட்ரெஸ்ட் பட்டு அப்படி காய்ச்சி எடுத்ததான் இப்போ எல்லாமே போயிட்டு இது வந்தபடி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம மருந்து அடிக்கலையா? நம்ம மருந்து அடித்தோம், முதல்ல அடித்தோம். சூத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குல்லையா? இந்த மருந்துக்கு போகாது, சூத்தைக்குன்னு மருந்து கேட்கணும். சரி சரி. இதெல்லாம் செடி வளர்றதுக்கு, பூ வர்றதுக்கு, காய் நல்லா இருக்கிறதுக்கு தான். சரி சரி. நீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதை வந்து அவகிட்ட சொல்லணும். அதுக்கு போகாம என்ன இருக்குது? சரி, நீ அந்த மருந்து அடிச்சா போகாது. சரி சரி. உனக்கு சொல்ல எதுக்குனாலும் சரி, பலான வெள்ளாமைக்குன்னு சொல்லுங்க அங்க வந்து. சரியா. இது இப்போ வெண்டைக்கு எவ்வளோ நாள் இருந்து அடிச்சுருக்கீங்க? இந்த முதலேருந்து இதுதான் வெண்டை. அது 3 மாதம் முடிஞ்சிட்டு அது இதே மருந்து அடிச்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கா இது? நம்ம மருந்து இல்ல நம்ம மருந்து அடிச்சிங்க. ஆமா, நம்ம மருந்து வேற மருந்து அடிக்கல. அதுக்கு முன்னாடி வெண்டை போட்டீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதுல இதுமே கிடையாது. இது மாதிரி காய் சுத்தம் கிடையாது. இது அவ்வளவு தெளிவா இருக்கு. காய் ஈட்டிக்காய் தான் எப்பவும் அது. ஆமா, அந்த கோணக்காயே கிடையாது. கோணக்காய் கிடையாது. காய் நல்லா பாலிசி இருக்கு. நல்லா இருக்கு காய். ரேட்டு எப்படி? நீங்க என்ன மார்க்கெட் டெய்லி மார்க்கெட் அன்பு இருக்காரு. அவரும் வியாபாரி தான். அவர் வியாபாரி. அவருக்கு அவர் தோட்டத்து அவர் கடைக்கு தான் போவோம். இது வந்து சாம்பல் நோய் வந்திருக்கு. சாம்பல் நோய்க்கு மருந்து அடிச்சுக்கணும். சரியா. உனக்கு சொல்ல இல்லைன்னா இலையெல்லாம் கொட்டிடும். இலை உனக்கு எவ்வளவு நல்லா இருந்ததோ அவ்வளவு ஈல்டு வரும். இந்த தடவை வந்தோம்னா சொன்னா சாம்பல் நோய்க்கு மருந்து வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 காய் 15 காய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டிக்குங்க. அதோட சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ 1 லிட்டர் ஆயில்லாம் உங்களுக்கு மருந்தோட கொடுப்பாங்க. இன்னும் 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டேன்னா இன்னும் கண்டங்கரேன்னு பசப்பா வரும். நிறைய நாள் வரும். சரியா. மருந்து ஸ்ப்ரே இது மட்டும்தான், வேற மருந்தே அடிக்கலாம். இந்த மருந்தே போதும். எனக்கு போதும். வேற இது அடிக்க வேண்டிய தேவை அவசியம் இல்லை. நல்லா இல்ல. நல்லா ரொம்ப திருப்தி. நான் அவரு ரவி மட்டும் சொன்னேன். ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொன்ன அவர்கிட்ட. சரி, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. நல்லா இருந்து எனக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி இந்த திருப்தி இல்ல. இதே மாதிரி என்ன ஆகும்? அது ஒரு வாரம் அந்த புழு கட்டுப்பாடு கிடையாது. இந்த வெள்ளை கொசு பச்சை கொசு அதில் கட்டுப்பாடே இல்லை. ஆனால் அது எப்படியும் வளசல் வந்துட்டே தான் இருக்கு. இதில் அப்படி இல்லை. அந்த இலைன்னா அப்படி நல்லா தான் இருக்கு. ஐயோ, வெள்ளை கொசு பச்சை கொசுன்னு பார்க்கவே இல்லை. இது தெரிச்சு ஓடி கொசு ஐட்டமே கிடையாது. இதில் நல்லா தான் இருக்கு. அது கொசு அது நம்ம இந்த அதுக்குள்ள மருந்து கெமிக்கல் அப்படி பிரைடு அப்படி அடிக்கும். அது சரி, கெமிக்கல். அதுக்கப்புறம் தமிழ்நாடு எல்லாம் தான் ஆர்கானிக்னு சொல்லி போட்டு. நான் ஆர்கானிக்கில் எனக்கு ஒரு நாள் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் கூட போகிறேன். நான் அந்த இலை தலைக்கு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் கெமிக்கலை வரப்பிரசமாக நினைப்பேன். ஏன்னா அப்படி கெமிக்கல் இன்ட்ரெஸ்ட் பட்டு அப்படி காய்ச்சி எடுத்ததான் இப்போ எல்லாமே போயிட்டு இது வந்தபடி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் கெமிக்கல் அவ்வளோ நம்புவேன். இப்பவும் பாதி கெமிக்கல் நம்பிக்கையில் தான் இருக்கேன். அது வேற விஷயம். ஆனால் இது வந்த பிறகு ரொம்ப அது கெமிக்கல் மேலே ஆசை இல்லாமல் போயிட்டு இது நல்லா தெரியுது எனக்கு. எல்லாத்துக்கும் இதுக்கு தீர்வு இருக்கு. நமக்கு முதல்ல அடிக்க நல்லா இருக்கு, நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது கெமிக்கல் ரொம்ப சங்கடிது அப்படி இல்லை. வேலை பட்டாலும் ஒன்று கெமிக்கல் அடிக்கிறப்ப உடம்புல நம்ம அரிப்பு இருக்குல்ல, கண்ணு பாதிப்பு இருக்குல்ல. கண்டிப்பாக பவர் ஸ்ப்ரே பண்ணுது. இதில் அப்படி ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்கு. மேலே விழுந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியல. நல்லா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி மேலே அதுக்கு அரிக்கும்ல, கொஞ்சம் காந்தானம் இருக்கும்ல. இதில் காந்தானம் இல்லைல்ல. கெமிக்கல் அடிக்கும் காந்தானம் இருக்கும். இது ஒன்றும் காந்தானம் தெரியல. எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு எனக்கும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தான் என் உடம்பு தான் நான் பேச முடியும். எனக்கு நல்லா இருக்கு. அதான் உங்களை தான் நாங்கள் மற்றவங்களை பற்றி அவசியம் இல்லை. தெரியாது. அடுத்த அனுபவம் நமக்கு தெரியல. நான் ஃபுல் கெமிக்கல் அந்த கத்தரிக்கை இப்போ உங்கள்கிட்ட வந்து 3 மாதம் இப்போ தான் அதுக்கு தான் வாங்கி அடிக்கேன். இந்த கத்தரி தான் வெண்டைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வேறு மருந்து அடிக்கலாம். நல்லா தான் இருக்குது. நான் யூடியூப்புக்கு இதுக்காகவே நான் பேசலை. உண்மையிலே நல்லா இருக்கியா? ஏகப்பட்ட பேர் யூடியூப்ல கூட வைக்கிறாங்களே, அவங்க சம்பாத்தியத்துக்கு நம்மளை கொண்டுறோம்ல. என்ன நம்ம சொல்லிட்டு போகிறோம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம உண்மை இருக்குது, அதில் சங்கீதம் இருக்குது. எவனா இப்படி மருந்தை கொடுத்துட்டு பின்னால் அலையானே தோட்டத்தை பகுதிக்கு
அப்படி ஒரு கம்பெனி வச்சு ஒருத்தரும் போலையே நீங்கள் போட்டுட்டு மெனக்கிட்டு உங்கள் பிசிக்கு இப்படி வரலாமையா வாரிய அது பாக்கிய எனக்கு என்ன சொல்லனே தெரியல இது எப்படி இதுக்கு விளக்கம் சொல்ல வார்த்தை தெரியல எனக்கு தெரியாது பேசவும் பழக்கம் கிடையாது நல்லா தான் இருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது இப்படி யாரும் மருந்து கொடுத்துட்டு மெடிக்கல்காரன் பின்னால் வர மாட்டான் இந்த மருந்தை காமிச்சு கொடுத்துட்டு வயலை போய் பார்க்க வர மாட்டான் அவன் கம்பெனிக்காரன் தான் எடுத்து கொடுக்கான் அவர்கிட்ட ப்ரொமோட் பண்ண வரண்டான் நீங்கள் மருந்தையும் தயாரித்து அப்போ மருந்து மேலே நம்பிக்கை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்பிக்கை நம்ம மருந்து நல்லா தான் இருக்கும் அப்படி ஃபெயில் ஆச்சுன்னு எங்கே யூஸ் பண்ணல தவறு இருக்கலாம் எங்க நாங்கள் முன்ன பண்ண யூஸ் பண்ணுவோம் 10 நாளுக்குள்ள கூட 4 நாள் போட்டு பண்ணுவோம் எங்கள் மேலே தவறுக்கான மருந்தில் குவாலிட்டி இருக்க வாய்ப்பு எனக்கு தெரியல இது ரொம்ப தெளிவாக இருக்குது மருந்து இது கடவுளே ரொம்ப நாள் வாழணும் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தால் நம்ம கஞ்சி ஊற்ற மாட்டேன் சரி ரைட்டு அவனுக்கு எதியோட போயிடணும் உழைச்சிட்டு நல்ல ஃபார்முலா கடவுள் கொடுத்துட்டு போயிருங்க அவ்வளோதான் ஆமாம் நல்லது உண்மை உண்மை நம்ம விவசாயிகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா விவசாயிங்க யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு 2 நாளில் உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்க நீங்கள் நான் உடனே வரேன் வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது பொதுவாகவே வெண்டை ரொம்ப நல்லா இருக்கு ஒரு வாரம் வாடி ரொம்ப வாடி அதான் வாடினாலும் பரவாயில்ல சாம்பல் நோய் சரி அதுக்கு மாத்திரம் அடிச்சுக்குங்க ரொம்ப நாள் காய்க்கும் சரியா சரியா அதோடையும் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் ஆயிலுக்கு பதில் 1 ஏக்கர் கணக்கு இன்னொரு லிட்டரையும் சேர்த்துக்குங்க ஒரு ஆயில 2 ஆயில அடிக்கணும் ஆமா 2 ஆயில் வச்சுக்கணும் ஒரு செட்டுக்கு 1 ஏக்கர் இருந்தா 1 ஏக்கர் இருந்தா அரை ஏக்கர் இருந்தா அதுல பாதி வச்சுக்கணும் பாதி இல்ல 1 லிட்டர் ஆயிலையும் ஊற்றிடணும் அப்படி ஏக்கருக்கு 2 உனக்கு அரை ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணோம்னா அதுல நம்ம பாதியை நிறுத்த சொல்லுவோம் பாதியை நிறுத்தாத ஆயில் மாத்திரம் நிறுத்தாத அதை 2ஐயும் விட்டுரு மறந்து வேணுமா நிறுத்திக்கலாம் 1 ஏக்கர் நிலம் இருந்தா 2 ஆயில் வாங்கி அடிச்சு ஆயில் வாங்கி அடிச்சுட்டே இருப்போம் சாவு அளவுக்கு அதுல நான் சொன்ன இல்ல நாங்க அதுக்கு தான் வர்றது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி புது விவசாயிக வாங்கிட்டு போய் என்ன பண்றானோ என்னவோ போய் பார்த்தோம்னா நம்ம நம்பிக்கை ஒரு மருந்து கொடுத்துட்டு பின்னால இருந்தாலும் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா மருந்து பின்னாடி தோட்டத்து பின்னால இல்ல இது என்னன்னு சொன்னோம்னா தெரிஞ்சு செய்வான் தெரியாமலும் செய்வான் இந்த இதெல்லாம் வெண்டையெல்லாம் நாங்க 6 அடி போட்டிருந்தோம் 6 அடிக்கு 2 அடி போட்டிருந்தோம் ஆமா இப்போ உனக்கு நீ 1 நட்டிருக்கில்ல அதை இது மாதிரி 8 வந்திருந்தது ஆமா இவ்வளவு காலமில்ல இருந்தது ஒரு லைனு 8 7 ஃபுல்லா இப்ப கொனையில போறது போயிட்டு இருக்கோம் காய் வரும் இல்ல இதுலயும் காய் வருது அதுலயும் காய் வருது ரொம்ப நல்லா இருந்தது சரி ஒரு அழகான செடி